விற்பனை விவகாரத்தில் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் மாரிச்சாமி, இந்த விவகாரத்தின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாட்டில் கிட்னி விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது தனது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதுபோக ஐபிஎஸ் அலுவலர் தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைப்பது தொடர்பாக டிஜிபியிடம் போலீஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீசிடம் அதாவது விளக்கம் பெற்று இந்த நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் எனவும் அரசு வழக்கறிஞருக்கு மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு தனது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் பரமக்குடியைச் சேர்ந்த சக்தீஸ்வரன் என்பவர் ஒரு வழக்கை தொடர்கிறார் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில். அதில் தமிழ்நாட்டின் நாமக்கல் மாவட்டத்தில் வெளிச்சத்துக்கு வந்துள்ள சட்டவிரோத சிறுநீரக விற்பனை மோசடி மிகவும் தீவிரமானது. பள்ளிப்பாளையத்தில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் சாய ஆலைகளில் வேலை செய்யும் ஏழை தொழிலாளர்களை தரகர்கள் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் மற்றும் மருத்துவமனை அதிகாரிகளின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட வலையமைப்பால் சுரண்டப்பட்டு சிறுநீரக தானம் செய்பவர்களாக சட்டவிரோதமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இடைத்தரகர்கள் சிறுநீரகத்திற்கு 5 முதல் 10 லட்சம் வரை வழங்கி அவர்களை ஒப்புக்கொள்ள செய்கின்றனர். இது 1994 மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்று அறுவை சிகிச்சை சட்டத்திற்கு எதிரானது. ஆனால் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சியினரின் தொடர்பு உள்ளதால் இந்த வழக்கை மாநில காவல்துறை விசாரணை செய்தால் விசாரணை நேர்மையாக இருக்காது. எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும். இதுவே அந்த மனுவில் கூறப்பட்டிருப்பது. இந்த வழக்கு நீதிபதிகள் மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன், அருள்முருகன் ஆகியோர் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுதுதான் அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதையடுத்து நீதிபதிகள் இதுவரை குற்றவியல் வழக்கு பதிவு ஏன் செய்யப்படவில்லை என கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு அரசு தரப்பில் இதுபோன்ற வழக்குகளில் புகார் அளிக்கப்பட்டால் மட்டுமே குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் இந்த வழக்கில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அது தெரிய வந்த பின்னர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும், வழக்கு பதிவு செய்வதில் உரிய வழிகாட்டுதல்கள் பிறப்பிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டனர். தொடர்ந்து இந்த கிட்னி விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும், தொடர்ந்து ஐபிஎஸ் அலுவலர் தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைப்பது தொடர்பாக டிஜிபியிடம் விளக்கம் பெற்று தெரிவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கை பிற்பகல் 3 மணிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். விளம்பரமே இல்லாமல் 1 மணி நேரம் நான் ஸ்டாப் நியூஸ் சொல்லும் தந்தையின் காலை செய்திகள் தினமும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை.